அவர் கண், அவர் கலர் ஸ்டைல் தாண்டி அவரோட திறமையை பாருங்க. தமிழ்நாட்டுல இவர் பிடிக்காதவர் யாராச்சும் இருப்பாங்களா? தமிழ் சினிமால உங்களை அடிச்சுக்காது நாங்க மட்டும் Feel the BGM. விஜய் தேவர்கொண்டாவை பீட் செய்தார் எங்கள் நாதஸ்வரம் கோபி அவர்கள். கரெக்ட் தான். அப்ப நாங்கெல்லாம் ரெண்டு சட்டை போட்டு உட்காந்து சாருக்கு அப்புறம் பொசிஷன் அமுதனுக்கு கொடுத்தேன். ஏன்னா ரசிக்கல் ஆள போதக்கூடாது. பட் செம்ம கான்ட்ரோவர்ஷியலே என் குருவை என் வாயால. எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட்ரா, ஏன் எல்லா சீரியலும் இந்த தோம் தினா அப்படின்னு அதை பற்றி ஏன் எல்லா எஃபெக்ட்ல வைக்கிறாங்க? ஹிந்தி சீரியல் தான் திருடணும் ஏற்கனவே நிறைய போயிட்டு இருக்கு. அதனால அப்ப இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மியூசிக் தான். பாலா கருத்து அப்படின்னு ஒருத்தர் போட்ட கமெண்ட், என்னமோ உங்கள் புன்னகை என்னுள் வலியாய் தெரிகிறது அப்படின்ட்டு. தட் இஸ் ட்ரூ. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, வலி கடைசி வரைக்கும் இந்த சோல், இந்த பாடியிலேருந்து இந்த சோல், என்னோட சோல் போகிற வரைக்கும் அந்த வலி போகவே போகாது. அந்த சோலை வந்து நான் பிடிச்சி வைக்கல. எப்போ நான் பிடிச்சி வைப்பேன்னா, நான் எதுவுமே பண்ணாமல் வலியில் அழுது ஒரு ரொம்ப டெவாஸ்டேட்டட் ஸ்டேட்டில் போய் உட்காந்துருந்தா தான், ஐயோ இந்த மாதிரி நேரத்தில் நான் விட்டுட்டு போயிட்டேனே அப்படின்னு அவன் நினைப்பான். அந்த சோலை வந்து நான் ஹாப்பி ஆக்குறதுக்காக நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணால் அரவிந்துக்கு பிடிக்குமோ அதை இன்னும் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் பீப்புள் டு சே மூவ் ஆன். ஆனால் நோபடி வில் எவர் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு பாயிண்ட்ல வந்து கோபி சார் இருக்காரு இல்லையா, பயங்கரமா ட்ரெண்ட் ஆனாரு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லா பக்கமும் செம்மையா ட்ரெண்ட் ஆனாரு. அவர் பத்தின சில மீம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நீங்க இருந்து பார்த்து சொன்னா கரெக்டா இருக்கும்ன்றது எங்களோட இது. ஸோ இந்த மீம்ஸை பார்த்துட்டு உங்களோட ரியாக்ஷன் என்ன? ஆனா நியாயமா இருக்கா? என் குருவை பத்தி என்கிட்டயே அதுவும் என் வாயாலேயே கேட்டா கலாய்க்கிற மாதிரி இருக்கு. பிரைஸ் போஸ்ட். ஓகே, காலிங் பெல் சிரிப்பு அவங்க தான். காலிங் பெல் அடிச்சா சிட்டுக்குருவி கத்துங்களா? உண்மைதானே? சொல்லுங்களேன். அவர் கண், அவர் கலர் ஸ்டைல் எல்லாமே தாண்டி அவரோட திறமையை பாருங்க. தமிழ்நாட்டுல இவர் பிடிக்காதவர் யாராச்சும் இருப்பாங்களா? ஏன்னா எல்லாரோட மக்கள் மனசுலயும் இது வரைக்கும் அவர் கிரிஞ்ச் கண்டென்ட் வந்து he had not given. if I'm not wrong, மேபி இந்த காலத்து பசங்களுக்கு அந்த சீரியல்ல வந்து எவ்வளவு தூரம் டீப்பா போச்சு அப்படிங்கிறது தெரியாது. பட் எமோஷன்ஸோட ரொம்ப கனெக்ட் ஆகுறது எல்லாமே வந்து மெட்டி ஒலி, நாதசுரம். மெட்டி ஒலி வந்து கலைஞர் கருணாநிதி அவரே பார்த்து அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதுல வந்து எல்லாமே திருமுருகன் சார் பெஸ்ட் தான் எனக்கு. இவரை பிடிக்காதவங்க யாருமே இல்லை, போலீஸ் தவிர. போலீஸ் மட்டும் பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொன்னா வேற மாதிரி ஆயிடும். அடுத்து என்ன? தமிழ் சினிமால உங்களை அடிச்சுக்காது நாங்க மட்டும் Feel the BGM. பிஜிஎம்மோட ஒரு என்ட்ரி அப்படி ஊஞ்சல் உள்ள வர மொமெண்ட். இதை பத்தி சார்கிட்டே சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா? சார் கிட்ட சொல்லணும்னா, சார் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சீரியல்ல வந்து அடி விழுறதுலாம் படத்துல வர மாதிரி தான். ஒரு ஒரு சீக்வன்ஸ் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் வச்சே நிறையா. இப்போ இந்த ட்ரெண்டுக்கு வந்து நிறைய பேர் அந்த மாதிரி ப்ராப்பரா மூவி மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. பட் நான் பேசுறது 2010 அந்த காலத்துல சீரியல் மட்டும்தான், அந்த நெட்ஃபிளிக்ஸ், ஓடிடி எதுவுமே இல்லாத காலத்துல, இன்ஃப்ளூயன்சஸ் இல்லாத பீஸ்ஃபுல் அந்த மாதிரி காலத்துல, நம்ம டிவில ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்துல ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா விழுகும். இவர் அடிக்கிற சீன்ஸ் மட்டும் இல்ல, ஆர்டிஸ்ட் இப்போ எங்களையும் யாரும் அடிக்க சொன்னாங்க அப்படின்னா, காமுன்னு ஒரு கேரக்டர் அக்கா எல்லாம் குடத்தை வச்சு அடிச்சிருக்கா. குடம், விளக்குமாறு எல்லாமே வச்சு அடிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு ரியல் அடிதான். நான் வாங்கினதில்லை. நான் அடி கொடுத்துருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் கேரக்டருக்கும் என்னோட மாமனார் கேரக்டருக்கும் நான் கொடுத்துருக்கேன். அப்பெல்லாம் சார் வந்து ரியலா அடிச்சிருக்கேன்னு சொல்லுவாரு. அதனால அந்த டெவலப்மெண்ட்னால இந்த மீம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு எந்த எபிசோட்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, அம்மாவே போட்டு அடிப்பாரு ஒரு இடத்துல, உள்ள தூக்கி போட்டு போய். ஆமா ஆமா, அவங்க வந்து யாருன்னா வில்லனோட அம்மா. அவங்க பேரு மீனாட்சி. அவங்க நல்லா வாங்குவாங்க. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப மோசமான கேரக்டர், அதனால வாங்குவோம். நிறைய பேர் வீட்லயே டிவில அடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் பார்க்கும்போது. பட் ஸ்டில் ஒரு நேர்ல அடிச்சா இருக்கும்போது அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருக்கு பார்த்தவங்கலாம். அண்ட் இது ஒரு அஃபென்சிவ் மீமா பார்க்கலாமா, கான்டென்ட் மீமா பார்க்கறது தெரியல. பட் கான்டென்ட்டா என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக கரெக்ட் தான். மோதக்கூடாது. விஜய் டிவி கோபியுடன் மோது, சன் டிவி கோபியுடன் மோதாது அப்படின்னு ஒரு கண்டென்ட். ஏன்னா ரசிக்கல் ஆள போதக்கூடாது. பட் செம்ம கான்ட்ரோவர்ஷியலே என் குருவை என் வாயால இருந்து அடுத்த சீரியல்ல வர கமிட் ஆகும். அடுத்தது வந்து க்ரஷ் அப்படின்னு பேசும்போது எல்லா கேர்ள்ஸ்க்கும் ஒரு க்ரஷ் இருக்கும். 2018 யாருக்கு க்ரஷ் அதிகமா இருந்திருக்குன்ற ஒரு கனெக்டான மீம் இது. விஜய் தேவர்கொண்டாவை பீட் செய்தார் எங்கள் நாதஸ்வரம் கோபி அவர்கள். கரெக்ட் தான். அப்ப
இப்ப நாங்கெல்லாம் சரி கஷ்டப்பட்டு 2 சட்டை போட்டு உட்காந்து சாருக்கு அப்புறம் பொசிஷன் அமுதனுக்கு கொடுத்துருக்கோம். இல்ல இவரை பத்தி மட்டும் பேசுறேன், குருவை பத்தி பேசிட்டு. குரு சாரோட கரெக்ட் தான். யாராவது சொல்லிருக்காங்களா எனக்கு வந்து கோபி சார் கிரஷ் எங்களுக்கு? நீங்க பாருங்களேன், நான் டிவி பாக்குறவங்க எல்லாருமே வந்து கோபிங்கிற கேரக்டர் எதுனா மெட்டியோரியிலே அவர் கோபி தான், நாதஸ்வரத்திலே அவர் கோபி தான், எல்லாத்துலயும் அவர் வந்து கோபி தான். இப்போ கடைசி சீரியல்ல கூட ஒரு கோபி தான். ஸோ வீட்டோட எல்லா லேடிஸ்க்கும் யாராச்சும் ஒருத்தவங்களாவது பிடிக்கலான்னு கேளுங்க. மேபி அந்த காலத்து லேடிஸோட க்ரஷ் அவரு. இந்த காலத்து 2K கிட்ஸ்க்கு முடியாது. பட் ஸ்டில் அந்த காலத்துல நோபடி வில் எவர் ஹேட் தி கோபி கேரக்டர். ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகம். சாக்லேட் பாய், அமெரிக்க மாப்பிள்ளை எல்லாமே பண்ணலாம். அவரு ஒரு டெய்லரா இருந்துட்டு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் சூப்பரா பண்றாரு. ஹீரோவா இருக்கிறாரு, டைரக்டர், கதை எழுதுறாரு. என்னதான் பண்ணல. அந்த ஒரு வீடியோ மீம் செம்ம ட்ரெண்டாக இருக்கு. நீ பல தடவை பார்த்துருப்ப. ஃபர்ஸ்ட் இதை உன்கிட்ட ப்ளே பண்ணி இந்த இடத்துல ஒன்று ரியாக்ஷன் கேப்சர் பண்ணுன்றதுக்காக தான் இது. எனக்கு வந்து இப்போ 2G தான் போட்டிருக்கேன்றனால கொஞ்சம் லோட் ஆகும். என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? என்ன ஆச்சு? லவ் ஃபெயிலியர் அடிச்சது. லவ் ஃபெயிலியரா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. Oh my God. அமுதன் ஒன்று சொன்னா நீங்க திட்டக்கூடாது. ஆக்சுவலா இந்த மீம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் பாக்குறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த டயலாக் வந்து நிறைய ரீல்ஸா வந்திருக்கு. அரவிந்த் வந்து என்கிட்ட இந்த இதெல்லாம் போட்டு நிறைய இடத்துல காமிச்சிருக்கான். பட் இது வந்து நீங்க நாதஸ்வரம் சீன்ல பூவிலங்க மோகன் சார் இமிடேட் பண்றீங்கன்னு எனக்கு இப்பதான் வந்து எனக்கு தெரியுது. பண்றீங்க இல்ல பண்றாங்க வேற ஒரு சேனல் அதான் பண்ணிருக்காங்கிறது எனக்கு இப்பதான், இந்த மீம் எனக்கு இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணுல பாக்குறேன். ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். எங்கேயாவது பாக்குறது. ஆமா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்கிறது எனக்கு தெரியும். பட் நான் இப்ப பாத்துட்டு இந்த சீனோடது இப்பதான் பண்ணிருக்கீங்களான்னு நான் யோசிக்கிறேன். அப்ப நான் எப்படி பூமரா இருந்திருக்கேன். ஆயிட்டேன் கம்ப்ளீட் 100% அக்மார் பூமர் ஆயிட்டு. ஸ்டிக்கர் ஒட்டி ISO ஸ்டிக்கர் ஒட்டி வெளியே அனுப்புறதான். அதுதான். பட் அப்படி நைஸ் நோ. இது உண்மையிலேயே இந்த ரியாக்ஷன் யூ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட். வேற மாதிரி சத்தியமா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பார்த்தேன் நிறைய பேர் அனுப்பி இருக்காங்க அந்த மாதிரி சொல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுன்ற பெரிய ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பாக்குறேன். அதுவும் இந்த கோபி மாதிரி சோக்க கேக்குதான்னா எனக்கு தெரியும். ஆனா இது வந்து சீரியலோட இது பண்ணி கேட்டிருக்காங்கிறது இப்பதான் எனக்கு தெரியும். ஆக்சுவலி இதே டயலாக் அதுல இருக்கா? அந்த சீரியல் அதெல்லாம் இல்ல கிரியேட் பண்ணதா. ஓகே. பட் எனக்கு இப்பதான் இதோட இதே தெரியும். எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட். ஏன் எல்லா சீரியலும் இந்த தோம் தினனா அப்படின்னு அதை விட்டு ஏன் எல்லா எஃபெக்ட்ல வைக்கிறாங்க? வேற புது மியூசிக் ஏதாவது வாங்கி போடலாம். ஆமா, புது ஹிந்தி சீரியல் இருந்தா திருடணும். ஏற்கனவே நிறைய போயிட்டு இருக்கு. அதனால அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒரே மியூசிக் தான். இப்ப நம்ம அடுத்த செக்மெண்ட் போலாம். இது வந்து என்னன்னா, மேபி நீ பார்த்துருக்கலாம் இல்லை பார்க்காம இருந்திருக்கலாம். பட் எனக்கு என்னன்னா, எவ்வளோ பேர் உனக்கு அங்கே சப்போர்ட்டிவாக நின்னாங்க அப்படின்ற ஒரு மூமெண்ட் தான். உனக்கு நீ போட்ட போஸ்ட்டில் உனக்கு கன்சோல் பண்ணுறதுக்கு சோல்ஃபுல்லாக உன்னை சப்போர்ட் பண்ணி வந்த கமெண்ட்ஸ் நான் படிக்க போகிறேன். அவங்களுக்கு நீ உன்னோட ரிப்ளை என்னவா இருக்கும் அப்படின்றது நீ சொல்லலாம். ஸோ ஆப்வியஸ்லி எதை பற்றி இருக்குன்னு உனக்கு தெரியும். ஸோ அதில் பாலா கருத்து அப்படின்னு ஒருத்தர் போட்ட கமெண்ட்டு, என்னமோ உங்கள் புன்னகை என்னுள் வலியாய் தெரிகிறது அப்படின்ட்டு. தட் இஸ் ட்ரூ. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, வலி கடைசி வரைக்கும் இந்த சோல், இந்த பாடியில இருந்து இந்த சோல், என்னோட சோல் போற வரைக்கும் அந்த வலி போகவே போகாது. என்னன்னா இன்டென்சிட்டி மட்டும் ஒரு நாள் நல்லா இருக்கும். இப்போ கூட பேசுறதுனால இன்னைக்கு நான் ஹாப்பியா இருக்கேன், நான் வந்து இந்த மொமெண்ட்ல நான் சந்தோஷமா இருக்கேன். பட் வலி குறையவே குறையாது. அதோட இன்டென்சிட்டி குறைஞ்சு வரும். பட் தட் இஸ் ட்ரூ. சிரிப்புனா நான் சிரிச்சிட்டு இருக்கேன். இப்ப கூட உங்ககிட்ட நான் சிரிச்சுதான் பேசிட்டு இருக்கேன். பட் அவர் வந்து அதுல ஒரு பெயின் பாக்குறேன்னு ஒரு கவிதையா எழுதியிருக்காரு. ஸோ இட்ஸ் குட் ஆக்சுவலி, இட்ஸ் நைஸ். அண்ட் அபினேஷ் மோகன் _Abinesh_Mohan அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹாய் ஸ்ருதி, ஐ எம் யுவர் ஜூனியர் இன் GRG ஸ்கூல். அங்கேயா படிச்ச? ஆமா, கோயம்புத்தூர் GRG தான். ஐ நோ யூ ஆர் கோயிங் த்ரூ டஃப் ஃபேஸ். ஹோப் எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் சூன். சென்டிங் யூ ஹோப் அண்ட் ஸ்ட்ரென்த். காட் பிளஸ் யூ மை சைல்ட். ஆமென். தேங்க்ஸ் அ லாட். இந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன ஸ்பார்க். அந்த டே வந்து if I'm feeling low, ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் பண்றேன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் when people are giving a lot of strength and positivity, that will push me. நான் பெட்ல உட்காந்து இப்படி சோகமா இருக்காம நான் என்னோட வேலைகளை பார்த்துட்டு நான் கொஞ்சம் மூவ் பண்ணுவேன். அதுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பாசிட்டிவ் திங். இந்த மாதிரி கமெண்ட்லாம் பின் பண்ணி வச்சுக்கோ. நீ எதுவுமே கமெண்டே பண்ண மாட்டேன். நான் கமெண்ட் பண்ணாலே பார்க்க மாட்டேன். பண்றேன். அண்ட் அடுத்தது என்னன்னா, மாணிக் _friend அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் ஃப்ரெண்டுன்றது அவரே பேர்ல வச்சிருக்காரு. ஏன்னா யாரையும் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஃபார் யூ. ஹி ஆல்வேஸ் வில் பி அரவுண்ட் யூ இன் சம் வே. இஃப் யூ ஆர் ஹாப்பி, ஹி வில் ஆல்சோ பி ஹாப்பி. ஸோ ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பிளெஸ்ட் சிஸ்டர், ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஸோ நீ சொன்னது ஆல்ரெடி சொன்னதுதான். இஸ் தேர் எனிதிங் தட் யூ வாண்ட் டு டாக்? அதான், he will always be there, he will never go. ஆனா ஒரு விஷயத்துல நான் இதுல ஸ்பிரிச்சுவாலிட்டி சைட்ல என்ன சொல்லணும்னா,
நீங்கள் வந்து அந்த சோலை நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அந்த சோலை வந்து பிடிச்சு வச்சுருக்கீங்க, நீங்கள் அதை விட்டால் தான் அது அந்த ஜேர்னிக்கு தேடி போகும் அப்படிங்கிறத என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இங்கே நான் அது இந்த கமெண்ட்ஸில் வரவங்களுக்கும் நான் என்ன ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, அந்த சோலை வந்து நான் பிடிச்சி வைக்கல. எப்போ நான் பிடிச்சி வைப்பேன்னா, நான் எதுவுமே பண்ணாமல் வலியில் அழுது ஒரு ரொம்ப டெவாஸ்டேட்டட் ஸ்டேட்டில் போய் உட்காந்துருந்தா தான் அரவிந்த் வந்து ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணி, ஐயோ இந்த மாதிரி நேரத்தில் அவளை நான் விட்டுட்டு போயிட்டேனே அப்படின்னு அவன் நினைப்பான். அந்த மாதிரி எந்த பெயினுமே நான் வந்து அந்த சோலுக்கு கொடுக்கல. அண்ட் அவனோட சோல் அந்த ஜேர்னியில் வந்து சப்போர்ட் பண்ணி அவன் ட்ராக்ல அவன் போகிறதுக்காக நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஐ ப்ரே ஃபார் ஹிம் அண்ட் நான் ஸ்திதி கொடுப்பேன். அந்த சோலை வந்து நான் ஹாப்பியாக்குறதுக்காக நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணால் அரவிந்துக்கு பிடிக்குமோ அதை இன்னும் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அரவிந்த் பர்த்டே அன்னைக்கு வி வர் டூயிங் ஆக்டிவிட்டீஸ், லாட் ஆஃப் ஆக்டிவிட்டி. என்னோட பர்த்டேக்கு அது வந்து இப்போ என்ன அரவிந்த் இருக்கிறப்போ அரவிந்துக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது. அது வந்து இப்போ நான் பண்ணுறப்போ மற்ற எந்த விஷயங்கள் நான் பண்ணி எனக்கு சந்தோஷமே இல்லை. ஷூட்டிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பட் அதில் இல்லாத ஹாப்பினஸ் வந்து இந்த விஷயத்தில் ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் ஐ எம் நாட் டிஸ்டர்பிங் ஹிஸ் சோல், பட் ஐ கேன் ஆல்வேஸ் ஃபீல் ஹிஸ் ப்ரெசன்ஸ். அது வந்து அப்படி கூப்பிட்டேன்னா என் பக்கத்தில் வந்து நிற்பான் அந்த மாதிரி. அதுக்காக அவன் போகிற ஜேர்னியில் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவன் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக நானும் உட்காந்து ப்ரே பண்ணுவேன். என்னோட சுற்றி இருக்கிறவங்களும் அவனுக்காக ப்ரே பண்ணுறாங்க. ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் தேர். நீ இறந்ததுக்கு அப்புறமா அவன் மேலே இருக்க பயம் இருந்துகிட்டே இருக்கு. கூப்பிட்டா வந்துடுவாங்க, உயிரோடுமா தான் பண்ணா இறந்தப்போ கூப்பிட்டு வந்து உட்காந்துருவான் பக்கத்தில் அப்படிங்க. அண்ட் ஜனனி வெற்றிவேல் _16 பின்கோடோட போட்டிருக்காங்க. ஹூவர் ஆஸ்கிங் ஹர் டு மூவ் ஆன், கிளம்புங்க. ஹர் ஹஸ்பண்ட் தட் வாஸ் நாட் தட் ஈஸி டு எய்தர் ஃபர்காட் ஆர் மூவ் ஆன், போய் வேலையை பாருங்கடா அப்படின்னு போட்டிருக்காங்க. I have actually liked her comment because it is very easy for people to say move on. ஆனால் nobody will ever understand. ஏன்னா எம்பத்தட்டிக்காக ஃபீல் பண்ணுறது, என்னோட ஷூஸில் இருந்து பார்க்குறது வந்து பீப்புள் they don't do. அது நம்மளும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நான் என்ன போயிட்டுருக்கு, எனக்கு என்ன போயிட்டுருக்குன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளோ டீப்பாக அது இருக்குது உள்ளுக்குள்ளே அதுங்கிறது எனக்கு தான் ஃபீல் ஆகும். அந்த நேரத்தில் பீப்புள் they suggest, ஏன் நீங்கள் செகண்ட் மேரேஜ் ஏன் பண்ணிக்கல, இது பண்ணலாமே, மூவ் ஆன், உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. இதெல்லாம் எனக்கு தெரியும். பட் ஐ எம் சூஸிங் அ டிஃப்ரெண்ட் வே. அண்ட் எந்த நேரத்தில் எது நடக்கணுங்கிறது அரவிந்துக்கும் தெரியும். அண்ட் இட் இஸ் மை பர்சனல் சாய்ஸ் எந்த ட்ராக்ல நான் போகணுங்கிறது. ஸோ அந்த மெச்சூரிட்டி எனக்கு இருக்கு. இவ்வளோ பெரிய ட்ராமாவை ஹேண்டில் பண்ணுற மெச்சூரிட்டி எனக்கு இருக்குன்னா அடுத்தது எப்படி கொண்டு போகணுங்கிற மெச்சூரிட்டியும் எனக்கு இருக்கு. ஸோ பீப்புள் ஷுட் நாட் சே ஜஸ்ட் லைக் தட் மூவ் ஆன், உனக்கு தெரியும், எனக்கு ஆப்வியஸாக தெரியும். பட் நல்ல விஷயங்கள் சொல்றதா தான் சொல்லிக்கோங்க. நான் தப்பான விதத்தில் போனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க, நான் அந்த வழியில் நான் இன்னும் போகலை, போகவும் மாட்டேன் எப்போவுமே, பிகாஸ் அரவிந்த் இஸ் கைடிங் மீ. ஸோ வாட் ஷி செட் ஐ ரியலி லைக்ட் இட். சும்மா மூவ் ஆன் சொன்னா எதுக்கு? ஐ கான்ட் மூவ் ஆன். ஜனனி ஸ்டோல் யுவர் ஹார்ட். யா, ஒரு ஹார்ட் ஃபார் ஜனனி. ஆமா, கேமரா பார்த்து ஹார்ட் ஃபார் ஜனனி. ராகவேந்தர் _RVR21 ஒரு போட்ட கமெண்ட் என்ன, நாதஸ்வரம் தி பெஸ்ட் எவர் தமிழ் சீரியல் ஆஃப்டர் மெட்டிஒலி அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 ஃபயர் விட்டுருக்கு. என்ன பேர் 5 ஃபயர் இருக்கு உண்மையிலே. யா, see, நாதஸ்வரம் ஃபேன்ஸ், கோபியோட ஃபேன்ஸ், கோபி அவர் எங்கள் டைரக்டரோட ஃபேன்ஸ். ஐ திங்க் தட் ஹஸ் கிரியேட்டட் அ வெரி குட் இம்பேக்ட். ஏன்னா இப்போ கூட நான் பீச்சில் நடந்து போனேன்னா அந்த டிவி சீரியலை பார்க்குறவங்க வந்து, அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட விஜய் டிவியில் 2 ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன், சன் டிவியில் 3 ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன். பட் தே ரெகக்னைஸ் மீ வித் நாதஸ்வரம். அந்த ராகினியா தான் 13 years ஆயிடுச்சு, பட் ஸ்டில் தே ரெகக்னைஸ் மீ வித் தட் கேரக்டர் நேம். ஸோ அதில் தெரியுது அது எவ்வளோ இம்பேக்ட். Priya.Venkatesh.23 அண்ட் குமரன் _கமலி 2 பேருமே வந்து ராகினி மிஸ்ஸிங், ராகினியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி எமோட்டா போட்டிருக்காங்க. they are missing you, seriously missing ராகினி. ஐ மிஸ் them too. ஆனால் அவங்க மிஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நாதஸ்வரம் வந்து ரீடெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு கலைஞர் சேனல்ல, அதை பார்க்கலாம் அவங்க. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து தினமும் அதை பார்த்து எனக்கு கால் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க, ஐயோ இதில் உனக்கு சாப்பாடு போடாமல் கொடுமைப்படுத்துறாங்க, அது அந்த சீன்ஸ் எல்லாம் மறுபடியும் அவங்க பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வந்து பேருக்கு எனக்கு கமெண்ட்ஸ், டிஆர்பியும் நல்லா இருக்கு அந்த இதில். ஸோ தே கேன் வாட்ச் மீ அகேன். இட்ஸ் ரீடெலிகாஸ்டிங் அகேன். யாரும் மிஸ் பண்ணாதீங்க, பார்த்துட்டுங்க, கலைஞர் டிவியில் போட்டுட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் ஐ ரெஸ்யூம் அ ப்ராஜெக்ட் வெரி சூன் வித் த சேம் டீம் ஐ மைட். ஸோ அப்போ அவங்க இன்னும் பார்க்கலாம் எங்கள் காம்பினேஷன்ஸ். ஆனால் அங்கே இவங்க வரமாட்டாங்களே, ராகினி வரமாட்டாங்களேன்றது தான். அண்ட் அடுத்து ஜாடி _ரவி அப்படின்னு ஒருத்தர் வந்து 2 weeks முன்னாடி போட்ட கமெண்ட், when I saw you for the first time in Hindustan Arts and Science College CBE, you are just a normal girl, now I can see you as a strong woman. Came out of experiences and incidents experience வச்சு தான் வந்தது. ஆமாம், அப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், அப்புறம் அதே காலேஜில் ஒர்க் பண்ணேன், அப்போ சும்மா அங்கே இங்கே ஒலாவிட்டு இருந்திருப்பேன். பட் அப்போது அது வேறு ஜோன். பட் இப்போ வந்து ஹார்ட்ஷிப்ஸில்
என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டெப்ஸ்லேருந்து எப்படி முன்னாடி போகிறோங்கிறது ஐ லேர்ன்ட். அதுதான் நான் அங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணேன். அதனால ஐ திங்க் ஹீ செட் தட். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ ஃபார் த கமெண்ட். அண்ட் Nagumomu_Ganaleni for பேர் வேணா எதுக்கு ஏதோ பேர் வச்சிருக்காங்க. By sharing both of your pick, most often you're slowly entering into depression. Don't know if you realize this. Get out and embrace the change. தாராளமாக நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன் இதில். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து they were very worried about me because என்ன ஸ்டேட்டில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது பக்கத்துல இருந்து பார்த்துட்டு க்ரீஃபோட 6 ஸ்டேஜஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் அதில் இருப்போம், கடைசி ஸ்டேஜ் வந்து ஃபைனலாக அக்செப்ட் பண்ணி போகிறோம். ஸோ இது வந்து மெடிக்கலாகவும் என்னென்ன இந்த ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சம்டைம்ஸ் எனக்கு வந்து ரியலைஸ் ஆகாது நான் வந்து என்ன ஸ்டேஜில் இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான கன்சல்டேஷன்ஸ் நான் எடுத்திருக்கேன், மெடிக்கல் கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன், யோகா பண்ணிகிட்டு இருக்கேன், டெய்லியாக நான் பிஸியாக வச்சுட்ருக்கேன். ஐ டோன்ட் திங்க் ஐம் இன் அ டிப்ரெஷன். மேபி அவங்க என்னை ரொம்ப க்ளோஸாக நேருக்கு நேர் பார்க்காதனால அவங்களுக்கு நான் அப்படி இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆர் இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஆர் நான் என்னாலே ரியலைஸ் பண்ணாத ஒரு ஸ்டேஜில் கூட இருக்கலாம். பட் இட் வில் ஆப்வியஸ்லி டேக் டைம். ஏன்னா நடந்த இன்சிடென்ட் அப்படி, இட் வாஸ் வெரி வெரி அன்எக்ஸ்பெக்டட். ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு டைம், ஒரு ஜோனுக்கு அப்புறம் நானே ரியலைஸ் பண்ணி ஒன்று மாறுவேன், இல்லை இந்த ஜோன்லேயே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அப்படி அவங்க ஷீ இஸ் வெரி கன்சர்ன்ட் அபவுட் மீ, ஐம் வெரி தேங்க்ஃபுல். பட் தெர் ஆர் பீப்புள் டு வாட்ச் அவுட் அண்ட் கரெக்டான பாத்தில் என்னை கொண்டு போகிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ எம் ஆக்சுவலி ஃபைன் ஒன்லி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டா ஃபார் கமெண்ட்ஸை ரொம்ப இதுவாக எடுத்துகிட்டு பேசுனது, மீம்ஸுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு. கோபி சார் மேலே எனக்கு மரியாதையான மரியாதை இருக்குது சார். நான் ஆஃபீஸ்க்கு முன்னாடி 2-3 டைம் நின்றுருக்கேன் வாய்ப்பு கேட்டு. கலாய்க்கெல்லாம் இல்லை சார், கொடுத்து கேளு நான் ஏன் கேட்டேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி, அவங்க பர்ஃபெக்டாக சொன்னாங்க அதுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வில் ஆல்வேஸ் கீப் யூ இன் ப்ரேயர்ஸ். லைக் ஐ யூஸ்வலி சே டு யூ. ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. Keep me in my prayers, keep Arvind in the prayers. டெஃபினெட்லி என் வீட்டில் இன்னும் தொங்கிட்டு தான் இருக்கான் ஃபோட்டோவா, அது இன்னைக்கு அது அங்கேயே அப்படியே இருந்துகிட்டே இருக்கும், ஒன்றா எடுத்த ஃபோட்டோ அது. ஸோ அது இல்லாமலாம் இருக்காது. அண்ட் ஸோ ஹாப்பி தட் யூ resumed your career in serial திரும்ப டெலிவிஷனில் வருது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ ஒரே ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ்னா, யூ யூஸ்வலி டூ அதை எவ்ரி டைம் பண்ணியிருக்க, தூக்கி போட்டு நெகட்டிவ் தூக்கி போட்டு நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அதை நோக்கி ஓடுவோம். இஸ் கைடிங் யூ லைக் யூ டெல் இட் எவ்ரி டைம். எனக்கும் இந்த வேலை புதுசு அண்ட் ஹீல் கைட் மீ டு ஆஸ் வெல் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த ட்ராக்ல ட்ரை பண்ணுவோம். And I wish you all success, Amudhan. Thank you. நிறைய great heights you'll go. இதுக்கு மேலே ஆல்ரெடி 6.3. Thank you. Careerல. Thank you டா. Thank you.